ஏசி பயன்படுத்தலாமா வேண்டாமா? முதல்ல ஏசி என்ன செய்யுதுன்னு பாக்கலாங்க. பாருங்க, என்ன ஏசி என்ன பண்ணுதுன்னா, நல்லா கேளுங்க, ஏசி என்ன பண்ணுது, டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய உடம்புடைய டெம்பரேச்சர் 37 டிகிரி, 37 டிகிரி இருந்தா ஆரோக்கியம். கம்மியான அதிகமான வியாதி நம்ம பார்த்தோம். காய்ச்சலுக்கு மட்டும் அது ஆட்டோமேட்டிக் அதிகம், மற்ற நார்மலா 37 இருக்குமா? நல்லா கேளுங்க, நம்ம இருக்கிற இடம் 37 டிகிரியை மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்தா நமக்கு செலவு மிச்சங்க. ஆக்சிஜன், குளுக்கோஸ், கால்சியம் எல்லாம் செலவு மிச்சம். நல்லா கேளுங்க, ஒரு அறை இருக்குது, அந்த அறையை நம்ம 37 டிகிரி மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு அறை இருந்துச்சுன்னா நமக்கு நோயே வராது, உடம்புக்கு செலவே இல்லை. குளிரான ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், குளிர் வந்தோடனே நல்லா கேளுங்க, இப்ப நீங்க குளிரான இடத்துல இருந்தீங்கன்னா ஒவ்வொரு செல்வம் அவ்வளோ குளிர்னு சொல்லி சர்க்கரை நிறைய செலவு பண்ணி ஆக்சிஜன் நிறைய செலவு, சூடு வந்து நம்ம காப்பாற்ற வேண்டியது செலவு ஜாஸ்திங்க. நீங்க என்ன பாருங்க, ஏப்ரல் மேல யாருமே சாப்பிட்றதே பிடிக்காது. டிசம்பர், ஜனவரி இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்ற டைம், நமக்கு நல்ல வேட்டை கழிச்சுதுங்க. இந்த மாசம் நல்லா பசிக்குங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும். ஏன்னா இந்த குளிருக்கு தான் சாப்பிட்றோம். இந்த குளிர் பிரதேசத்துல பாருங்க எப்பவுமே சாப்பிட்டே இருப்பாங்க. இங்கிலீஷ் படம் பாருங்க, சாப்பிட்றது அதிகமா காட்டுவாங்க. ஏன்னா புரிஞ்சுட்டு, குளிருக்கு குளுக்கோஸ் நிறைய உள்ள விட்டாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். வெயில் பிரதேசத்துல சாப்பிடவே மாட்டாங்க, அங்க வெறும் தண்ணி தான், எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்களோ அதை காப்பாத்திக்கலாம். புரிஞ்சுக்கல, வெயில் அதிகமானா உடம்புக்கு செலவு, குளிர் அதிகமானா உடம்புக்கு செலவு, மித வெப்பம் இருந்தா நல்லது. பாருங்க, இப்ப இருக்கிற டெம்பரேச்சர் வந்து நமக்கு நல்லதுங்க. இந்த சாயந்தரம் இந்த 6ல இருந்து 7 எல்லாம் ஏன் கோயிலுக்கு போறாங்க, அதெல்லாம் தியானம் பண்றதுக்கு. இந்த காலையில 6ல இருந்து 7, இந்த சாயந்தரம் 6ல இருந்து 7 எல்லாம் ஏன் நல்ல நேரம் சொல்றாங்கன்னா, டெம்பரேச்சர் நல்லா இருக்குனால நம்ம நல்லா யோசிப்போம், அமைதியா இருக்கும். வாழ்க வளமுடன், வாழும். அது 11 மணி 12 மணி அது கொஞ்சம் டெம்பரா இருக்கும். எதுக்கு சொல்றாங்க, ஒழுங்கு புரிஞ்சுக்கங்க. ஏசி அப்படின்னா குளிர்ச்சியா வச்சுக்கணுங்கிறது ராங் கான்செப்ட். யாரும் கண்டுபிடிச்சா? நம்ம ஊருக்கு இருந்து குளிர்ச்சி முதல்ல ஏசி எங்க உருவாச்சு, எப்படி வச்சுன்னு சொல்றாங்க. யூரோப் கண்ட்ரில எல்லாம் -4 டிகிரி, 5 டிகிரி, 3 டிகிரி இதெல்லாம் இருக்கும். நீங்க பாருங்க, யூரோப் கண்ட்ரிக்கு போய் பாருங்க, அங்க எல்லாரும் வீட்லயும் ஹீட்டர் வச்சிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குவேன், யூரோப் கண்ட்ரில குளிர்ச்சியா இருக்கும், பிளஸ் 5 டிகிரி இருக்குங்க, 4, 5, 8 அவ்வளவுதான் இருக்கும். அங்க ஹீட்டர் வச்சு எவ்வளவு இருந்தீங்களா, ஹீட்டர் வச்சு சூடு பண்ணதுக்கு அப்புறமா 15 வரும். அவங்க என்ன பண்றாங்க, குளிர்ச்சியான நாடுல ஹீட்டர் வச்சு 15, 17 ரொம்ப சூடுங்க. ஃபாரின் போன் பண்ணி சொல்லுவாங்க, நேற்று பயங்கர டெம்பரேச்சர் 15 போயிடுச்சு அப்படிமா, பயங்கர சூடு. அவங்களுக்கு 15, 16 சூடுங்க, அதான் அவங்களுக்கு தேவை. அவங்க இந்தியா, இலங்கை, பர்மா, மலேசியா போன்ற நாட்டுக்கெல்லாம் வரும் பொழுது இந்த டெம்பரேச்சர் அதிகமா இருந்த உடனே இதை தாங்க முடியாம அவங்க ஒரு ரூம்ல ஒரு ஏசியை வச்சு 17க்கு வச்சாங்க. அதை விட்டடிச்சு நாமளும் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எதுக்கு வச்சிருக்கோம், ஏன் வச்சிருக்கோம் தெரியல. நம்ம ஊருக்கு அந்த டெம்பரேச்சர் நமக்கு நோயை உண்டு பண்ணுங்க, நம்ம பாதிக்கிறது தம் சம்பந்தமே இல்லைங்க. புரியுதா சொல்றேன்? ஒரு அறையில் இருக்கும் பொழுது நமக்கு குளிர்மையாக உணர்வு இல்லாமல், சூடாக உணர்வு இல்லாமல் மிதமாக உணர்ந்தால் அந்த டெம்பரேச்சர் உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும், உடம்புக்கு செலவில்லை, நோய்களை குணப்படுத்தும். நானு ஏதாவது வேற வழி இல்லாம ஒரு ஏசி ரூம்ல தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா, ரிமோட் எடுத்துக்கல 17 இருக்குங்களா, 18, 19, 20 இன்னும் சொல்றது 27, 25 மேல போனாதான் எனக்கு கட்டுப்படி ஆகுது. நீங்க சொல்லுவீங்க, அதுக்கு பேசாம ஏசியா போடாம இருக்கலாம், நமக்கு என்ன 14 கீழே போகவே மாட்டேங்குது, அவ்வளவுதான் போகுமா அப்படின்னு இருப்போம். நான் சொல்லி புரியுங்களா, குழு இருந்தா நோய்ங்க, ஹீட்டா இருந்தா நோய்ங்க. நம்ம பாடி ஹீட் குளிர்ச்சி இல்லாம மிதமா இருந்தா ஆரோக்கியம். முதல்ல ஏசி பயன்படுத்தவே கூடாது. அப்படியே பயன்படுத்துறதா இருந்தா குழுன்னு இருக்கக்கூடாது. ரிமோட் எடுத்து 17 20, 27 வச்சு எந்த டெம்பரேச்சர் இருக்கும் பொழுது உங்களுக்கு குழுன்னு இல்லாம, சூடா இல்லாம,
நார்மலா இருக்கு இல்லையா, அந்த அது வச்சுட்டு படுத்தீங்கன்னா அன்னைக்கு உங்க நோயெல்லாம் குணமாகும். ஏசி என்பது ஏர் கூலர் அல்ல, ஏர் கண்டிஷனர். கண்டிஷன் பண்றது, நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் பண்றது. நமக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டு எப்படி நான் பாக்குறேன் எல்லா குழு குழு இருந்தா அது நல்லா இருக்கு நினைக்கிறாங்க. அது சும்மா அது ஃபேஷன். ஒரு பஸ் விட்டாங்க, ஏசி பஸ்ரா அப்படின்னு ஒரு ஃபேஷன். அது ஆரோக்கியம் கிடையாது. எழுதின காமெடி, சென்னையிலிருந்து மதுரைக்கு நான் ஏசி பஸ்ஸுக்கு 500 ரூபாய், ஏசி பஸ் 1500 ரூபாய். இது என்ன கொடுமைன்னா, ஏசி பஸ்ல 1000 ரூபாய் கொடுத்துட்டு கம்பளி போட்டுக்கிட்டு சாக்ஸ் போட்டு ஃபுல்லா போட்டு வந்துட்டே போறீங்களோ, அப்புறம் எதுக்கு வருவீங்க? அது ஏசி என்ஜாய் பண்ணணும். கம்பளி பார்த்தா நாளைக்கு ஏசி வந்திருக்கேன், 1000 ரூபாய்க்கு ஏசி கொடுத்துக்கணும். எதுக்கு பண்றீங்க? எல்லாரும் பண்றாங்க, நம்ம பண்றோம். நானே ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்தோம்னா ஏசி ரூம் வழி இல்லாம ஏசி ரூம் எடுத்துக்கலாம், ஜன்னல் திறக்குதான்னு பார்ப்பேன். இது எல்லா ஜன்னலும் ஆணி வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க, திறக்க மாட்டேங்குது. இல்ல வேற வேற லாஜிக் போடுறேன், என்ன கேட்பாங்க, இல்லைங்க எனக்கு நான் திடீர்னு ஏசி ஆஃப் ஜன்னல் திறப்பாங்க, எனக்கு காத்து வேணும், இல்ல திறக்க முடியாதுங்க அப்படிம்பாங்க. சிங்கப்பூர்ல சில இடத்துல எல்லாம் நீ ஜன்னல் திறந்து அலாரம் அடிக்குது, இப்ப ஓடி வர வெளியே போறது அப்படின்றாங்க, சென்சார் வச்சிருக்காங்க. பழக்கத்தை பார்க்கக்கூடாது. புரிஞ்சுக்கோ, ஒண்ணு ஏசியில படுக்கிறதுனால நம்ம டெம்பரேச்சர் பாதிக்குது. இன்னொன்னு, சாதாரணமா ஒரு காத்து உள்ள இருந்து வெளியே போகுது இல்லைங்களா, அதுல 100% நமக்கு எனர்ஜி கிடைக்குங்க. ஏசி அதே காத்து சுற்றி சுற்றி வரும் இல்லைங்களா, கிடைக்கும். அந்த சாதா காத்து கம்பேர் பண்ணா 30% தான் எனர்ஜி கிடைக்கும். அப்ராக்சிமேட்டா சொல்றேன். காசை கொடுத்து ஏசி வாங்கி குளிர்நிலை அதுல கம்பெனி போத்திட்டு கொஞ்சம் காத்துல ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கறது. அப்ப இதெல்லாம் பார்க்கணும், எப்படி நோய் குணப்படுத்துறது? புரிஞ்சுக்குங்க. ஏசி பயன்படுத்தக்கூடாது. ஏசி பயன்படுத்துறதா இருந்தா டெம்பரேச்சர் நார்மலா இருக்கணும். முடிஞ்சா ஏசியும் போட்டுட்டு ஜன்னல் பண்ணி திறந்து வைங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏசி வேணுங்க பழகிட்டே இருந்தா போட்டுக்கோங்க, கொஞ்சம் திறந்து வைங்க, காத்தோட்டமா இருக்கட்டும். ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனக்கட்டதான் நோய் குணமாகும். ஒவ்வொரு தடவையும் கார் எடுக்கும் போதுங்க எனக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செலவாகுங்க. பெட்ஷீட்டு, தலைமானி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு என்னென்ன எல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, பயன்படுத்தணுமோ இல்லையோ. நீங்க வரலாம் 10 பேக் எடுத்து மேல வச்சிருக்கிறேன், எல்லாம் அடிக்க வச்சிருங்க. யூஸ் பண்ணும்போது எல்லாம் வச்சிருப்பாங்க. தட்டு எனக்கு தட்டு தண்ணீர் எல்லாம் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு சில தேவைப்படுங்க. புரிஞ்சுட்டு கொஞ்சம் மெனக்கடணும் ஆரோக்கியத்துக்காக. பிசினஸுக்காக மெனக்கடணும், இதுக்கும் மெனக்கடுறங்க, நமக்காக மெனக்கறது இல்லைங்க. குழந்தைக்காக மெனக்கடுறோம், பிசினஸ்க்காக மெனக்கடுறங்க, பணத்துக்காக மெனக்கடுறங்க, ஆரோக்கியத்துக்காக மெனக்கறதில்லை. முதல்ல விண்டோ ஏசி இருந்துச்சு. விண்டோ ஏசி ஒரு ஆப்ஷன் இருக்கும், வெளிக்காத்து உள்ள வரணுமா உள்காத்துவே குளிச்சு வரணும் ஆப்ஷன் இருக்கும். இப்ப இருக்கிற ஏசி அது கிடையாது. கார்ல போகும்போது பாருங்க, எல்லா கார்லயும் இருக்கும். கார்ல ஏசி போடுறீங்க இல்லையா, அங்க ரெண்டு படம் இருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுத்துற மாதிரி ஒரு படம் இருக்கும். காருடைய படம் போட்டு வெளியிலிருந்து அம்புக்குறி உள்ள போற மாதிரி இருக்கும். இப்படி நோக்கலாம். அது என்ன கான்செப்ட்னா, இந்த பக்கம் தள்ளினா வெளிக்காட்ட குளிர்ச்சி பண்ணி உள்ளனுக்கும், அந்த பக்கம் தள்ளினா உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணும். எனக்கு தெரிஞ்சு 190 பேரு உள்காட்ட குளிர்ச்சி பண்ற ஏசி தான் யூஸ் பண்றீங்க. ஏன்னா வெளிக்காட்ட வச்சா டீசல் வாசம் வரும், எந்த ஊர் வழியா போறோமோ அந்த வாசம் எல்லாம் வரும். காஃபி கடை காஃபி வாசம் இருக்கு. அதுக்கு பயந்துட்டு அது வாசம் எல்லாம் வருது அப்படிங்கிறீங்க. நான் எப்பவுமே இப்படி கழுவி வச்சிருப்பேன், ஏசி போட மாட்டேன். அப்படி போட்டா வெளிக்காட்டு உள்ள கொண்டு வர ஏசி தான் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுக்க, வெளிக்காட்டு உள்ள ஏசி வந்தா புரிஞ்சுக்க, ஜனம் திறந்து வச்சுட்டு காரை ஓட்டலைன்னா 100% காத்து ஃபுல்லா கூட திறக்க வேண்டாம், கொஞ்சம் காத்து வேலை காய்ச்சல். புரிஞ்சுக்கு, வெளிக்காட்டு உள்ள போற ஏசி பயன்படுத்தி ஜனம் அழைச்சி வச்சுட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 கிடைக்கும். உள்காப்பியே போட்டு போனீங்கன்னா 0. ஒரு 4-5 பேர் போறீங்கல்ல,
பகல் 10 நிமிஷம் தான் காத்து, அதுக்கப்புறம் எல்லாமே கெட்ட காத்து தான். அதே மாதிரி அரைச்சு ரொம்ப தான். இவ்வளவு காத்தை பத்தி மறுபடியும் சொல்றேன், காத்தை பத்தி கொஞ்ச நேரம் தான் பேசியிருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் எங்க போனாலும் எப்பவுமே எல்லா இடங்கள்லயும் காத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஏன்னா காத்துல அருமை எனக்கு தெரியுங்கிறதுனால எங்க போனாலுங்க ஃபேன் போட்டுக்கலாங்க. ஃபேன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க, நல்லா கேளுங்க. ஒரு அறை இருக்கு, ஃபேன் போடாம தூங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மூச்சு காத்து வெளியே வருதுல்ல, வெளியே வந்து அது அந்த பக்கம் போறக்குள்ள மழை எடுத்துருவீங்க. ஃபேன் போட்டு என்ன பண்ணணும்னா வெளியே வந்து தள்ளி விட்டுவாங்க. ஃபேன் போட்டுக்கிறது பெனிஃபிட். ஃபேன் போட்டுக்கிறது என்ன பெனிஃபிட்னா மூச்சு காத்து வெளியே வந்தோம்னா தள்ளி விட்டுருது, அப்ப புது காத்து அங்க இருக்கும். நீங்க நானும் பாருங்க, ஃபேன் போடாம படுத்து பார்ப்பேன், அப்ப எனக்கு அன்ஈஸியா இருக்கும். ஆனா வெயில் காலத்துல 5ல ஓடும், குளிர் காலத்துல 2ல ஓடும். ஆக மொத்தம் ஒரு ஃப்ளோ எடுத்துட்டு இருக்கணும். இதாங்க காத்தை பத்தி. ஏசி பயன்படுத்தாதீங்க. ஏசி பயன்படுத்துறதா இருந்தா பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா வைங்க. வெளிக்காற்றை உள்ள பயன்படுத்துற ஏசி பயன்படுத்துங்க. உங்களுக்கு வீட்டுல ஏசி பயன்படுத்தலாம், ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு இது வெளிக்காற்றை உள்ள கொண்டு வருதா, எத்தனை சதவீதம் கேட்டுட்டு அதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அவங்க பண்ணி கொடுப்பாங்க. வெளிக்காற்று நிறைய உள்ள வர மாதிரி ஏசி பயன்படுத்துறது நல்லது, உள்காற்றையே குளிர்ச்சி பண்றது கெட்டது. இப்படி இந்த வினாடி முதல் நீங்க காற்றை மட்டும் ஒழுங்கு பண்ணுங்க, எல்லா வியாதி குணமாகும். நீங்க சொல்ல கேட்குறீங்க, பல பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு ஒரு நோய் கண்ணில் இருக்குங்க, எனக்கு கர்ப்பப்பையில் இருக்குங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கிறீங்க. நான் பேசும்போது கர்ப்பப்பை நோய்க்கு சிறந்தது அப்படின்னு 2 தடவை சொன்னாதான் ஃபாலோ பண்றீங்க. அப்படி இல்லைங்க. நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். இனிமேல் ஒண்ணு எது சொன்னாலும் எல்லா நோய்களுக்கும் நம்ம தேவைப்படும் நினைச்சுக்கணும். இப்ப நான் சொன்ன காத்தத்துவம் ஒரு காமன் ஜெனரல். எந்த நோய் இருந்தாலும் இது போய் மருந்து குணப்படுத்தும். இதுவும் முக்கியம். அது ஓட்டு மருந்து 20%. மறுபடியும் சொல்றாங்க, சாப்பாட்டை ஒழுங்கு பண்ற கூட நிறைய செலவு இருக்குங்க. இது எந்த செலவு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இது எங்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நீங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்களா, மேனேஜர்கிட்ட பேசுங்க, எங்க காத்து பொருள் இருக்குது. ரொம்ப சிம்பிள். இதுவே முடியல சொன்ன மாதிரி செய்யுங்க. இங்க ஒரு ஓட்ட போட்டு ஒரு ஃபேன் மாட்டியாச்சு, அங்க ஒரு ஓட்ட போட்டு ஃபேன் மாட்டி இருக்கு. எதுக்குன்னா அது காத்து வெளியே பண்ணிட்டே இருக்குது, மேலதான் கெட்ட காத்து இருக்கும். ரொம்ப சிம்பிள்ங்க. வீடு கட்டி முடிச்சிட்டீங்களா, இந்த பக்கம் ஒரு ஃபேன், அந்த பக்கம் ஒரு ஃபேன். இந்த ஃபேன் அந்த பக்கம் போகணும், அந்த ஃபேன் உள்ள வரணும். இந்த ஃபேன் காத்து உள்ள தள்ளி விடுற மாதிரி வச்சுக்கோ, அந்த காத்து வெளியே போற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரூம் வந்து சுத்தமாகும். இல்ல இந்த கடைசியில ஒரு ஃபேன் வச்சு உள்ள காத்து வரணும், அந்த பக்கம் ஒரு ஃபேன் வெளியே போகணும். ஃப்ளோர் கண்ணுக்கு தெரியாதுங்க, ஃப்ளோர் இருக்குங்க. நம்ம அறியாமையே நல்லா காத்து வச்சு அவ்வளவு யோசிப்பா இருக்குங்க. புத்தி நல்லா வேலை செய்யுங்க. புரிஞ்சுக்கணும், மன சம்பந்தப்பட்ட, புத்தி சம்பந்தப்பட்ட, உறவு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் காத்து